ஹாய் கஸ் வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம இந்த ஆன்கோயிங் ட்ராமாவோட ஃபைனல் பாட தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா இந்த டைம் ட்ராவலுக்கும் பாட்டிக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்ற மாதிரி ஒரு சீனை காட்டியிருப்பாங்க. ஆனால் அது பெருசாக அதுக்கப்புறம் என்ன ஏதுன்றதுலாம் தெரியல. இப்போ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தா ஹீரோயின் ரெண்டு பேரும் ஒன்றா தான் பல்லெல்லாம் தேய்ச்சி ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஹீரோயின் வந்து சரி சரி நான் குளிக்க போகிறேன், நீ வெளியே போன்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்ல, அவன் என்னடானா போன மாதிரி போனவன் கதவு சாத்திக்கிட்டு உள்ளே நின்றுட்டு இருக்கான். என்னடான்ற மாதிரி கேட்கும்போது இல்லை நானும் குளிக்கணும்ல, உன் கூட சேர்ந்து குளிச்சிருவான்ற மாதிரி கேட்கும்போது கொன்றுவன் உன்னை வெளியே போன்ற மாதிரி சொல்லிட்டு அவனை வெளியே அனுப்பி விட்டுட்டு இவ ரெடியாகி கிளம்பி வெளியே வந்தா. இவன் பார்த்தா அவளுக்காக சமையல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஆனாலும் ஹீரோயின் வந்துட்டு சாப்பிடாம இல்லை எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நான் உடனே போய் ஆகணும், ஸோ அப்புறமா சாப்பிட்டுக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு அவள் அறக்க பறக்க அங்கேருந்து கிளம்பிட்டு இருக்கும்போது தான் ஹீரோ பின்னாடியே வரான். இரு நான் உனக்காக சாண்ட்விச் தான் ரெடி பண்ணியிருக்கேன், அதை நீ போகும்போது சாப்பிட்டுக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு சாண்ட்விச்லாம் அக்கறையா பேக்கில் வச்சவன் இந்த ஜூஸை மட்டும் இப்போ குடிச்சிட்டு போயிருன்ற மாதிரி சொல்லிட்டு ஜூஸ் எல்லாம் கொடுக்க அவளும் அதெல்லாம் குடிச்சிட்டு சரி ஓகே நான் கிளம்புறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவசரமாக போயிட்டு இருக்கா. இவன் உடனே ஒரு நிமிஷம் இருன்ற மாதிரி ஸ்டாப் பண்ணுவேன். என்ன தலையில இது போட்டுக்கிட்டே வா போவேன்ற மாதிரி சொல்லிட்டு அவள் தலையில போட்டிருக்கிறதுலாம் எடுத்து விட்டுட்டு பா இப்போ போயிட்டு வான்ற மாதிரி சொல்ல இவ்வளோ சரின்ற மாதிரி கிளம்புறா. ஆனால் அடுத்து பார்த்தா இல்லை ஒரு நிமிஷம் இரு, மறுபடியும் ஏதோ ஒன்று மறந்துட்டேன்ற மாதிரி சொல்கிறான். இப்போ என்னத்தை மறந்தேன்ற மாதிரி சொல்ல நல்லா யோசிச்சு பாருன்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்லுவோம். ஓ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவ்வளோ கிட்ட வந்தவ அவனுக்கு ஒரு கிசை கொடுத்துட்டு இப்போ எதுவும் நான் மறக்கல போதுமான்ற மாதிரி சொன்னவ எனக்கு ஏதோ நம்ம ரெண்டு பேரும் புதுசாக கல்யாணமாகி வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி தோணுதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி போயிட. ஹீரோ இதை கேட்ட உடனே ஒரு மாதிரி ஆயிடுது, எது புதுசாக கல்யாணமானவங்களா, அவங்களாம் இப்படி தான் இருப்பாங்களான்ற மாதிரி சொல்லிட்டு இவன் வெக்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்கான். அதே நேரம் இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தா ஹீரோவோட அப்பாவை தான் காமிக்கிறாங்க. ஆக்சுவலாக இன்னைக்கு ஹீரோயின் ரெண்டு பேருமே வந்து அந்த லைப்ரரியை விட்டு வெளியே வந்து நின்று கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்திருப்பாங்களா. ஸோ அதை யாரோ போட்டோ எடுத்து இந்த மாதிரி ஆக்டர் சஞ்சய் வந்து யாரையோ டேட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரூமரா ஆர்டிகல் போட்டு விட்டுருப்பாங்க போல. ஸோ அதை தான் இப்போ இவர் பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் அதில் வந்துட்டு ஹீரோயினோட ஃபேஸை மட்டும் பிளர் பண்ணி போட்டிருக்கிறதுனால அந்த பொண்ணு யாருன்றது இவருக்கு தெரியல. ஆனாலும் பரவாயில்லையே, என் பையன் ஒரு பொண்ணு டேட்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டான், ஆனால் மருமகளோட ஃபேஸ் எப்படி இருக்குன்றத பார்க்க முடியலையே, பிளர் பண்ணி போட்டிருக்காங்களே, எப்படி இருந்தாலும் பையனே வீட்டுக்கு கூட்டிட்டு வருவான்ல, அப்போ பார்த்துக்கலாம், கண்டிப்பா அவனே சூஸ் பண்ணியிருக்கானா, ஒரு நல்ல அழகான பொண்ணை தான் சூஸ் பண்ணியிருப்பான், ஸோ வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது நம்ம பார்த்துக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு இவர் இங்கே பெருமையாக பேசிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தா ஹீரோயினோட அம்மாவும் வந்து அதே ஆர்டிக்கலை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் வந்து ஹீரோயினோட ஃபேஸ் பிளராக இருக்கிறதுனால பொண்ணுதான்றது தெரியல. ஸோ அவங்க பார்த்துட்டு அன்னைக்கு அவங்க அப்பா கிட்ட பேசும்போது எந்த அளவுக்கு சீன் போட்டாரு, ஏதோ என் பையன் வந்து எந்த பொண்ணையும் திரும்பி கூட பார்க்க மாட்டான்னு சொல்லிட்டு, ஆனால் இப்போ பாரு ஏதோ ஒரு பொண்ணை டேட் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கான். கண்டிப்பாக அந்த பொண்ணு என்ன நல்லாவா இருக்க போறா, அவெல்லாம் கேவலமாக தான் இருப்பா, இந்த பையனுக்கு கொஞ்சம் கூட டேஸ்ட்டே இல்லைப்பான்ற மாதிரி சொல்லிட்டு தன்னோட பொண்ணு தான் அங்கே இருக்கான்றதே தெரியாமல் அவங்க அம்மா பாட்டுக்கு அந்த பொண்ணு அங்கே திட்டிட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தா அப்படியே ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. இனியுக்கும் பார்க்கும் நின்றுட்டு இருக்கானுங்க, கையில் 10 விரல்லையும் 10 மோதிரத்தை போட்டுட்டு போஸ் காமிச்சிட்டு இருக்கானுங்க. ஹீரோ அதை பார்த்துட்டே நின்றுட்டு இருக்கான். அப்போதான் பார்க் கேட்குறான், இன்னும் எவ்வளோ நேரம் தான்டா இப்படியே நிற்கிறது, கையெல்லாம் வலிக்குதுடான்ற மாதிரி சொல்லும்போது கொஞ்ச நேரம் நில்லுங்க, என் ஆளுக்கு ஏற்ற மாதிரி நான் கரெக்டான ரிங்காக பார்த்து சூஸ் பண்ண வேணாமா, அதனால ஒன்றும் ஆகாது, உங்களுக்கு கையென்னா உடஞ்சா போயிட போகுதுன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு அந்த எந்த ரிங்கு நல்லா இருக்குன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. இனியும் தான் கேட்குறான், ஏன்டா யாரு தான்டா உன் ஆளு, அவள் இப்போ வரைக்கும் நீ கண்ணிலே காட்டல, அப்புறம் எப்படிடா ரிங்கை சூஸ் பண்ணிட்டு இருக்க, ஏதோ உங்களை பற்றி ஒரு ரூமர் வந்ததுனால அதுக்குள்ளே நீ ரிங்கு வாங்கலான்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ண முடியவே பண்ணிட்டியா, என்னதான்டா நடக்குதுன்ற மாதிரி கேட்கும்போது ஆமாம்ல யார் யாருன்றதே நான் உங்களுக்கு காமிக்கல, இருங்க ஃபோட்டோ காட்டுறேன், ஆனால் அவளுடைய அழகில் நீங்களாம் வாங்கிடக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டு டடான்ற மாதிரி ஃபோட்டோவை காமிக்க. இனியும் பார்த்தோன்னே இந்த பொண்ணை எங்கேயோ எனக்கு பார்த்த மாதிரியே இருக்கேன்ற மாதிரி சொல்கிறான். ஏன்னா பாஸ்டில் வந்து எப்படியோ ஸ்கூல் படிக்கும்போது மீட் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஸோ அதை தான் மைண்டில் வச்சுக்கிட்டு இனியும் சொல்கிறானா என்னன்றது தெரியல. பட் ஹீரோ இதை கேட்டோடனே உனக்கு எப்படிடா அவளை தெரியும், இவ்வளோ அழகான ஒரு பொண்ணை இதுக்கு முன்னாடி நீ பார்த்துருக்க, கண்டிப்பாக வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி சொல்ல, இல்லை இந்த பொண்ணு உண்மையாகவே நான் எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இன்னைக்கு வந்து அந்த பிக்சரை ஜூம் பண்ணி பார்க்க போகிறான். அதை பார்த்தோன்னே ஹீரோ வந்துட்டு டே ஏன் எதுக்குடா நீ தோட்டன்ற மாதிரி சொல்லிட்டு சும்மா அவன் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது தான் இன்னும் கையில் போட்டிருந்த ஒரு மோதிரம் வந்து ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு போல. ஸோ அதை பார்த்துட்டு இந்த மோதிரம் அழகாக இருக்குல்ல, இதுவே ஓகே நான் இதையே வாங்கிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த மோதிரத்தை பேக் பண்ண சொல்ல, அப்போ தான் பார்க்கும் இன்னைக்கும் கேட்குறானுங்க, மோதிரம்லாம் நல்லா தான் பார்த்து வாங்குற, இப்போ என்ன நீ அந்த மோதிரத்தை கொடுத்தா அவளை என்ன கல்யாணமாக பண்ணிக்க போறேன்ற மாதிரி கேட்க. ஹீரோ பார்த்துட்டு ஆமா பின்ன மோதிரம் கொடுத்தா கல்யாணம் தானே பண்ணிக்க போறாங்கன்ற மாதிரி சொல்ல ரெண்டு பேருமே ஷாக் ஆகுறானுங்க. அட பாவி, ஒரு ரூமர் வந்ததுனால உண்மையாவே அந்த பொண்ணை கல்யாணமே பண்ணிக்க போறியா, என்னடா நினச்சிட்டு இருக்க, இது நம்ம ஏஜென்சிக்கு தெரியுமான்ற மாதிரி பார்க் கேட்கும்போது அதுக்கு தானடா நீ மேனேஜர்ன்னு இருக்க, போய் அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுன்ற மாதிரி சொல்லவும் ஆமாம்ல சரி நான் போய் சொல்லிட்டு வரேன்ற மாதிரி சொல்லிட்டு பார்க் கிளம்பி போயிடுறான். ஆனால் அப்புறம் தான் இன்னும் கேட்குறான், டே உண்மையாகவே நீ முடிவு பண்ணிட்டியா அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்ற மாதிரி கேட்கும்போது ஆமாம் இதுக்கப்புறம் என்ன முடிவு பண்ணுறதுலாம் இருக்குது, கண்டிப்பாக நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்,
அவளை ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு தான்டா தெரியாதுன்ற மாதிரி சொல்லும்போது, அடப்பாவி நானும் உன் கூட தானடா படித்தேன், எப்படா இதெல்லாம் நடந்ததுன்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் உனக்கு தெரியாது, சொன்னாலும் புரியாது, இப்போ தெரிஞ்சிச்சுல, வாய முட்டை அமைதியாருடான்ற மாதிரி சொல்லும்போது, சரி ஓகே இந்த அளவுக்கு நீயே ஸ்ட்ராங்காக இருக்கனா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் சப்போர்ட்லாம் உனக்கு தான். ஆனால் அந்த பொண்ணுக்கு நீ ப்ரொப்போஸ் பண்ண போறேன்ற விஷயம் அந்த பொண்ணோட ஃபேமிலிக்கு தெரியுமான்ற மாதிரி கேட்க, ஹீரோ பார்க்குறான் அவளோட ஃபேமிலிக்குலாம் எதுக்குடா தெரியணுன்ற மாதிரி கேட்கும்போது, டே நீ என்ன லூசா, கல்யாணம் பண்ணிக்க போறேன்னா அப்போ அந்த பொண்ணோட ஃபேமிலிக்கு தெரிய வேணாமா, அவங்க ஒத்துக்கிட்டா தானடா கல்யாணமே உன்னால பண்ணிக்க முடியும்ன்ற மாதிரி சொல்ல, இவனுக்கு அப்பதான் அந்த விஷயமே ஞாபகம் வருது. ஆமால நான் இதை மறந்துட்டேன்ற மாதிரி கேட்கும்போது, சரி முதல்ல நீ ப்ரொப்போஸ் பண்ண போற விஷயம் அந்த பொண்ணுக்கு சர்ப்ரைஸ் தானே, இல்லை அதையும் அவகிட்ட சொல்லிட்டியான்ற மாதிரி கேட்க, இல்லை இல்லை இப்போ வரைக்கும் சொல்லலைன்ற மாதிரி சொல்லும்போது, கரெக்டு சொல்லக்கூடாது, அவளுக்கு நீ இதெல்லாம் சஸ்பென்ஸாக தான் பண்ணணும், ஏன்னா அப்போ தான் அதெல்லாம் பொண்ணுங்களுக்கு பிடிக்கும், ஸோ அவளுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிடாமல் பார்த்துக்கோன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போதே கரெக்டாக பார்த்தா ஹீரோயின் கிட்ட தான் ஹீரோக்கு கால் வருது. இவன் பார்த்துட்டு டே அவதான்டா கால் பண்ணுறா, என்ன பண்ணுறதுன்ற மாதிரி கேட்க, பேசு பேசு ஆனால் எதையும் சொல்லிக்காதன்ற மாதிரி சொல்ல, இவனும் அட்டன் பண்ணி பேசுகிறான். ஹீரோயினும் எடுத்து நீ எங்கே இருக்கன்ற மாதிரி தான் கேட்குறா. அது வந்துட்டு நான் ரிங்கு கடைன்ற மாதிரி சொல்ல வரும்போது இன்னும் வேணான்ற மாதிரி சொல்லவும், இல்லை இன்னும் கூட ஸ்டூடியோவில் இருக்கேன், அவன் கூட தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன், வேணும்னா இங்கே பாரு அவன் பாட்டு பாடுற சவுண்டு கூட உனக்கு கேட்குன்ற மாதிரி சொல்லிட்டு இப்படி கொஞ்சம் பாடுறான்ற மாதிரி இடியூ கிட்ட ஃபோன் எடுத்துட்டு வந்து வைக்க, அவனும் ஏதோ ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்க மாதிரி பாடி காமிச்சிட்டு இருக்கான். ஹீரோயினும் சரி ஓகே நீங்கள் அங்கே பாடி கிழிச்சதெல்லாம் போதும், உடனே சீக்கிரமாக கிளம்பி வா நான் உன்னை பார்க்கணுன்ற மாதிரி சொல்ல, தோ வந்துட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் அடுத்து வந்து ஹீரோயினை பார்க்கறதுக்காக தான் வரான். ரெண்டு பேரும் காரில் தான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. என்ன விஷயம்ன்ற மாதிரி இவன் கேட்க, என்ன விஷயமா இங்கே பாத்தியா நம்மளை பற்றி ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு, இதில் இருக்கிறது நான் தான் சொல்லி தெரிய வந்தா என்ன ஆகுன்ற மாதிரி கேட்க, தெரிய வந்தா என்ன, அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் தான் நடக்கும், ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வீட்டில் பேசிக்கலான்ற மாதிரி சொல்ல, எது பேசிக்கலாமாவா, அதெல்லாம் இப்போ முடியவே முடியாது, நல்ல வேலை ஆர்டிக்கல் போட்டவன் எவனும் அந்த புண்ணியவன் என் ஃபேஸை மட்டும் பிளர் பண்ணி போட்டிருக்கான், ஒன்றும் பிரச்சனையே இருக்காதுன்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோவும் அதுதான் எனக்கும் காண்டே, உன்னோட அழகான ஃபேஸை அவன் எப்படி இப்படி பிளர் பண்ணி போடலாம், அப்படியே தானே போட்டிருக்கணுன்ற மாதிரி சொல்ல, இவ பார்த்துட்டு இப்போ நீ என்ன விளையாடிட்டு இருக்கியா, இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோன்ற மாதிரி கேட்கும்போது, அப்பதான் பார்த்தா இன்னும் சொல்லியிருப்பால நீ ப்ரப்போஸ் பண்ண போறதே அவளுக்கு தெரியக்கூடாது, சஸ்பென்ஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு, ஸோ அது ஞாபகத்துக்கு வரவும், இப்போ என்னம்மா ஆர்டிக்கல்லாம் ஒரு பிரச்சனையா, அதெல்லாம் ஒரு சின்ன மேட்ரு நான் சால்வ் பண்ணிக்கிற விடுன்ற மாதிரி சொல்கிறான். அதான் எப்படி சால்வ் பண்ணுவேன்ற மாதிரி கேட்க, நான் தான் சொல்லிட்டல அதை நான் எப்படியோ பண்ணிக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் கிஸ் பண்ண வந்தா, அவள் உடனே கொண்டுருவான் உன்னை, நான் முதல்ல கிளம்பி போகிறேன், அப்புறம் இதையும் எவனா பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்து ஆர்டிக்கல் போடுவான்ற மாதிரி சொல்லிட்டு இவ இறங்க போக, ஹீரோவும் கீழே இறங்க பார்க்குறான். இவ பார்த்துட்டு டே இறங்காதுடா உள்ளே இரு, அப்புறம் யாராச்சும் பார்த்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, எனக்கே போய்க்கு தெரியும், நான் போய்க்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் காரை விட்டு இறங்கி வெளியே போக, அப்போ தான் பார்த்தா கரெக்டாக எதிர்க்க வந்து தெசங் வரான். தெசங்க பார்த்ததுமே ஹீரோயின் நீ என்னடா இந்த பக்கம் பண்ணுற, எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போனேன்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாம் நாளைக்கு உன் அண்ணனோட பையனுக்கு பர்த்டேவாமே, ஸோ நாளைக்கு என்னால் வர முடியுமான்னு தெரியல, அதனால தான் இன்னைக்கே பார்த்து கிஃப்ட் கொடுத்துட்டு போகிறதுக்காக வந்தேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, ஹீரோயினும் ஓ அப்படியான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது கரெக்டாக ஹீரோ பார்த்தா இதை பார்த்துட்டான். தெசங் கிட்ட ஹீரோயின் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருக்கும்போது அவன் எப்படி சும்மா இருப்பான், ஸோ கீழே இறங்கி வந்தவன் உன் ஃப்ரெண்டோட அண்ணன் பையனுக்கு பர்த்டேனா நீ எதுக்குப்பா வீடு வரைக்கும் வந்து கிஃப்ட் கொடுத்துட்டு போறேன்ற மாதிரி ஹீரோ கேட்க, அதில் உனக்கு எதுவும் பிரச்சனையான்ற மாதிரி தெசங் கேட்குறான். அப்போ தான் ஹீரோயின் வந்துட்டு அப்படியே ஹீரோவை இப்போ தான் எதர்ச்சியாக பார்க்குற மாதிரி, சஞ்சய் நீங்களா, நீங்கள் என்ன இந்த பக்கம்ன்ற மாதிரி ரொம்ப நடிக்க, தெசங் கண்டுபிடிச்சிட்டான். நடிக்காத, எனக்கு தான் நல்லாவே தெரியுமே, அந்த ஆர்டிக்கல்ல இருக்க பொண்ணு நீ தானேன்ற மாதிரி கரெக்டாக கேட்டுற, அடே எப்பட்றா, அப்போ அதில் நல்லா தெரியுதா அது நான் தான்றதுன்ற மாதிரி கேட்கும்போது, எனக்கு தெரிஞ்சுது மற்றவங்களுக்குலாம் எனக்கு தெரியலன்ற மாதிரி சொல்ல, சரி உன் பாய் ஃப்ரெண்டை எப்போ இன்ட்ரோ கொடுக்க போகிறேன்ற மாதிரி தெசங் கேட்கவும், அடுத்து பார்த்தா ரெண்டு பேருமே ஒன்றா தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் எங்கேயோ போயிட்டா போல, ஸோ இப்போ ஹீரோவும் தெசங்கும் மட்டும்தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோ லைட்டாக கொஞ்சம் கானில் தான் உட்காந்துட்டு இருக்கான், ஏன்னா இவனுக்கு தான் இப்போ வந்து பாஸ்டில் நடந்த எல்லா விஷயமும் ஞாபகம் வந்துருச்சுல, ஸோ அப்போ பாஸ்ட்டில் தான் வந்துட்டு ஒரு வாரம் வந்து தெசங் வந்து ஹீரோயினை டேட் பண்ணியிருப்பானே, ஸோ அதை இப்போ ஹீரோ ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு, இப்போ என்ன நான் அவளுடைய கரண்ட் பாய் ஃப்ரெண்டு, நீ அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு, நம்ம ரெண்டு பேருக்கு எதுக்கடா மீட்டிங்குன்ற மாதிரி கேட்கும்போது இந்த விஷயம் தெசங்குக்கு புரியல, ஏன்னா அவனுக்கு தான் அது எதுவுமே ஞாபகம் இருக்காது, ஹீரோக்கு மட்டும்தானே எல்லாமே ஞாபகம் வந்திருக்கு, ஸோ என்னடா வளர்றன்ற மாதிரி அவன் கேட்க, அப்போ தான் ஹீரோக்கே புரியுது, ஐயோ அவசரப்பட்டு எதையோ வளர்ட்டும் போலன்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு கேட்க பக்கம் சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். டே இனி என்னடா அவனுக்கு பைத்தியம் கீத்தியம் மூத்தி போயிடுச்சான்ற மாதிரி தெசங் கேட்க, இல்லை இல்லை சும்மா ஏதாவது விளையாட்டுக்காக சொன்னேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ அதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்காதேன்ற மாதிரி சொல்லிட்டு எப்படியோ சமாளிச்சிட்டான். அப்போ தான் கரெக்டாக ஹீரோயினும் வந்து உட்கார்றா. என்ன ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தீங்க, என்ன பேசிகிட்டு இருந்தீங்கன்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, சும்மா தான் நாங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தோன்ற மாதிரி ஹீரோ சொல்லி சமாளிக்க, அவள் தான் தெசங் கேட்குறான், அன்றைக்கி ஒரு நாள் நீ குடிச்சிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ரொம்ப அழுதுகிட்டே இவனோட பேரை தானே சொல்லிட்டு இருந்த, அப்போவே எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, எங்கே உன்னோட அந்த சீக்ரெட் லவ் வந்து இவனாக தான் இருக்குமோன்னு சொல்லிட்டு, ஆனால் அது இவனாவே தான் இருக்கும்னு சொல்லி எனக்கு இப்போ தான் தெரிய வந்துச்சுன்ற மாதிரி சொல்ல, ஹீரோயினும் சிரிச்சுட்டே பார்த்துட்டு இருக்கா. தெசங்கும் ஆனால் பரவாயில்ல நீ கொஞ்சம் லக்கி தான்,
நீ இல்லாதப்பெல்லாம் அவள் உன்னை பற்றி தான் எப்பயுமே நினச்சிட்டு இருப்பான்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லும்போது ஹீரோக்கும் அதெல்லாம் இப்போ தானே புரியுது. ஸோ பரவாயில்ல எனக்கும் அதெல்லாம் தெரியும், ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுற மாதிரி தெசங் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அப்போ தான் 2 பேரும் சும்மா உட்காந்து பேசிக்கிட்டே ட்ரிங்க் பண்ணலான்ற போது தெசங் கேட்குறான், ஆமாம் இதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் எதுவும் சேர்ந்து குடிச்சிருக்குமான்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோ யோசிச்சு பார்க்குறான். போன வாட்டி தான் 2 பேரும் குடிச்சிட்டு இன்சோலின்னு சொல்லிட்டு ரோடு ஃபுல்லாக கத்திட்டு இருந்திருப்பானுங்க இல்லையா, அந்த விஷயம் ஹீரோக்கு ஞாபகம் வந்துட்டு போகவும் ஐயோ இவனுக்கு எதுவும் பாஸ்டில் நடந்ததெல்லாம் ஞாபகம் வந்துருப்போன்ற மாதிரி பார்த்தவன், சாச்சா நான்லாம் எதுக்குடா உன் கூட குடிக்க போகிறேன், வா இப்போ வேணா ட்ரிங்க் பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் தெசங் வந்துட்டு நீ வேற என் ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்டாக போயிட்ட, ஸோ நான் உனக்கு ட்ரிங்க் ஊற்றி கொடுக்குறேன் இந்தா குடின்ற மாதிரி சொல்லிட்டு தெசங் ஊற்றி கொடுக்குவோம். ஹீரோ பார்த்தா எல்லாத்தையுமே குடிக்க ஆரம்பிச்சிடுறான். ஒரு கட்டத்துக்கு மேலே செம்ம போதை. இப்போ வெளியே வந்ததுக்கப்புறமா ஹீரோயின் வந்து இவனை தனியாக கூட்டிகிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு மேனேஜர் பார்க்குக்கு கால் பண்ணி வர சொல்லிட்டா போல. ஸோ அவன் தான் இப்போ வந்து வாடா போகலான்ற மாதிரி ஹீரோவை கூப்பிட்டுட்டு இருக்கான். ஆனால் அவன் வரவே மாட்டேங்கிறான். ரொம்ப போதையில் இருக்கவும் அப்படியே போனவன் தெசங்க போய் கட்டி பிடிச்சிக்கிட்டு ரொம்ப தேங்க்ஸ்டான்ற மாதிரி சொல்கிறான். தெசங்குக்கு ஒன்றும் புரியல, எதுக்குடா இப்போ எனக்கு தேங்க்ஸ்ன்ற மாதிரி கேட்க, உன்னால தான் இப்போ நாங்கள் 2 பேருமே சந்தோஷமாக இருக்கோம். ஏன்னா நீ மட்டும் அந்த கில்லரை பிடிக்கிறதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுக்காமல் இருந்திருந்தீங்கன்னா இந்நேரத்துக்கு அந்த கில்லரால் எங்களோட லைஃப் என்ன ஆகிருக்கோன்றதே சொல்ல முடியாது. ஸோ அதனால் நாங்கள் இப்போ ஹாப்பியாக இருக்கோம்னா அதுக்கு ஒரு வகையில் நீ தான் காரணம். அதனால தான் உனக்கு இந்த தேங்க்ஸ் வச்சுக்கோன்ற மாதிரி சொல்ல, அப்படி என்ன தான்டா உங்கள் லைஃப்லேயும் அந்த கில்லருக்கும் நடுவில் நடந்துச்சு, அன்றைக்கி என்னடானா இம்சோலும் அது போல தான் வந்து அந்த கில்லரை பிடிச்சதுக்காக ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி என்கிட்ட சொன்னான். இப்போ நீயும் என்னடானா அதே மாதிரி அந்த கில்லரை பிடிச்சதுக்காக தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்க, என்னடா நடந்துச்சுன்ற மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் உனக்கு தெரிய வேணாம், ஆனால் இந்த தேங்க்ஸ் மட்டும் நான் மனசார சொல்கிறேன், இதை வச்சுக்கோன்ற மாதிரி சொல்ல தெசங் பார்க்குறான். அவன் தேங்க்ஸ்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்ல, ஏன்னா அது என்னுடைய டியூட்டி, நான் ஒரு போலீஸில், ஸோ அப்படி தான் இருக்கணுன்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோவும் ரொம்ப தேங்க்ஸ் மச்சான்ற மாதிரி சொல்ல, எது மச்சான்னா எப்போல இருந்துட்டா நம்ம 2 பேரும் க்ளோஸ் ஆனோம், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீ கிளம்பி போன்ற மாதிரி சொல்லிட்டு பார்க்க தான் கூப்பிட்றான். டே இவனை கூட்டிகிட்டு போங்கடா, இவன் தொல்லை தாங்க முடியலன்ற மாதிரி சொல்லுவோம். பார்க் வந்து எப்படியோ ஹீரோவை கூட்டிகிட்டு போயிடுறான். அடுத்து இப்போ ஹீரோயினும் வந்து அதே மாதிரி தெசங்க்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்ல, தெசங்க்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, ஏன்னா அவன் வந்து ஹீரோயினை ஒன் சைடாக லவ் பண்ணான் இல்லையா. ஸோ பட் இருந்தாலும் இப்போதைக்கு அவள் ஹாப்பியாக இருக்கிறத பார்க்கும்போதே இவனும் ஹாப்பியாகி ஒன்றும் பிரச்சனை இல்லை கிளம்பி போன்ற மாதிரி சொல்ல, ஹீரோயினும் ஹீரோவும் பார்த்தா அங்கேருந்து கிளம்பி போக ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ காரில் போயிட்டே இருக்கும்போது 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க, முன்னாடி பார்க் பார்த்துட்டு இங்கே ஒருத்தர் இருக்கானே கொஞ்ச நேரம் அமைதியாக இருப்போன்னு உங்களுக்குலாம் தோணுதாடா, ஏன்டா இப்படிலாம் என் உயிரை எடுக்கிறீங்கன்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோ பார்த்தா அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை, நீ அமைதியாக வண்டியை மட்டும் ஓட்டுறான்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட தான் கேட்குறான். ஆல்ரெடி நம்ம 2 பேரும் ரொம்ப நாளாகவே டேட் பண்ணிட்டோம், ஸோ எப்போ தான் உன் ஃபேமிலி கிட்ட சொல்கிறதுன்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோயினும் யோசிச்சவ, அப்போனா நீ ஒன்று பண்ணு, நாளைக்கு என் அண்ணனோட பையனுக்கு பர்த்டே, ஸோ அப்போவே நீ வந்து என்னோட ஃபேமிலியை மீட் பண்ணுன்ற மாதிரி சொல்லவும் ஹீரோவோ சரி ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டான். இப்போ கட் பண்ணி அப்படியே அடுத்த நாள் காலையில் தான் காமிக்கிறாங்க. சொன்ன மாதிரி ஹீரோயினோட அந்த அண்ணன் பையனுக்கு வந்து பர்த்டேன்னு சொல்லிட்டு எல்லாருமே அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்காங்க. அதை பார்த்த உடனே ஹீரோயின் பார்த்தா பயங்கர ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்கா. ஏமா இந்த ரெஸ்டாரண்ட்டில் நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோன்ற மாதிரி அவங்க அம்மா கிட்ட கேட்க, ஆமாண்டி இதுதான் இருக்கிறதுலே கொஞ்சம் நல்ல ரெஸ்டாரண்ட்டாக தெரிஞ்சுது, ஸோ அதனால தான் இங்கே ஃபங்க்ஷனை வச்சுருக்கோம், வா உள்ளே போகலான்ற மாதிரி கூப்பிட ஹீரோயின் அப்படியே பேந்த மூழ்கிட்டே நின்றுட்டுருக்கா. ஏன்னா இந்த ரெஸ்டாரண்ட் வேறு யாரோடதும் கிடையாது, ஹீரோவோட அப்பா ரெஸ்டாரண்ட் தான். இங்கே தான் வந்து கொண்டாட போகிறோன்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் அவனை வர சொல்லியிருந்துருக்கவே மாட்டேனேன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் ஷாக்கிங்கில் நின்றுட்டு இருக்கும் போது தான் கரெக்டாக ஹீரோ கால் பண்ணுறான். செல்லோ நான் கிட்ட வந்துட்டேன், எந்த ரெஸ்டாரண்ட் மட்டும் கொஞ்சம் பேர் சொன்னீங்கன்னா சீக்கிரமாக வந்துடுவேன்ற மாதிரி சொல்ல, டே ரெஸ்டாரண்ட்டே உங்கள் அப்பாவோடது தான்டா, தயவு செஞ்சு நீ வர வேண்டாம், அப்புறமா பார்த்துக்கலாம், இதெல்லாம் இன்னொரு நாள் வச்சுக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் காலை கட் பண்ணிடுவோம். ஹீரோக்கு என்னன்னு ஒன்றுமே புரியல. இப்போ உள்ளே வந்ததுக்கப்புறமா ஹீரோவோட அப்பா எல்லாருமே பார்ட்டிக்கு அரேஞ்ச்லாம் பண்ணிட்டு இருக்காரு, எல்லாரையுமே நல்லா தான் வெல்கம் பண்ணுறாரு, எல்லாருக்கிட்டையுமே நல்லா தான் பேசுகிறாரு. ஆனால் ஹீரோயினோட அம்மாவை பார்த்தா மட்டும் அவருக்கு என்னன்னு தெரியல, சும்மா இருக்கவங்கள பிடிச்சி கலாய்ச்சி விட ஹீரோயினோட அம்மாவும் காண்டாகிட்டு, இங்கே பார்த்தீங்களா இவ தான் என்னுடைய பொண்ணு, எப்படி அழகா இருக்கால, ஆனால் உங்களுக்கு தான் கொடுத்தே வைக்கல, இவளை நீங்கள் மருமகளை ஆக்கியிருக்கலாம், ஆனால் உங்கள் பையன் தான் வேற ஏதோ ஒரு பொண்ணு டேட் பண்ணுறானாமே, அந்த பொண்ணு என்ன நல்லாவா இருப்பான்ற மாதிரி கேட்க, ஏன் கண்டிப்பாக என் பையன் டேட் பண்ணுறான்னா அவள் ரொம்ப அழகான பொண்ணாக தான் இருப்பாள், அதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஆனால் நான் தான் இன்னும் அந்த பொண்ணை பார்க்கவே இல்லை, சீக்கிரமாக என் பையன் அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவான், அப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணே ஹீரோயின் தான்ன்ற மாதிரி தெரியாமல் இவர் பாட்டுக்கு அங்கே அந்த ரூமரை பற்றி பேசிகிட்டு இருக்க, திடீர்னு பாட்டி பார்த்தா வந்துட்டியாப்பா பேராண்டின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. யாருடான்னு சொல்லிட்டு எல்லாரும் திரும்பி பார்த்தா ஹீரோ தான். ஹீரோயின் அவ்வளோ தூரம் வர வேணாம்னு சொல்லி இவன் பார்த்தா வந்துட்டு இருக்கான், அதுவும் கையில் ஒரு பெரிய பொக்கேவோட வந்துட்டு இருக்கான். அவனை பார்த்த உடனே ஹீரோயினோட அம்மா வந்துட்டு, அன்னைக்கு நீ வீட்டுக்கு வந்திருந்தப்பவே நான் உன்கிட்ட ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சேன், ஆனால் முடியாமல் போயிடுச்சு, பரவாயில்ல இப்போ இங்கே வந்திருக்கேப்பா என்ன விஷயன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது பாட்டி பார்த்தா திடீர்னு ஓடி வந்து ஹீரோவை கட்டியே பிடிச்சிக்கிறாங்க. அப்பா இதெல்லாம் பார்த்துட்டு, ஐயோ ஒரு நிமிஷம் இருங்க, அவன் ஏன் பையங்க, அவன் என்ன பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கான், நீங்கள் ஏன் அப்படிலாம் அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க, என்னடா அவனே அப்பாவை பார்க்கறதாக வந்திருக்க, அதுக்கு எதுக்குடா பொக்கேலாம், சரி கூடுன்ற மாதிரி வாங்க போனா ஹீரோ அப்பாவை கண்டுக்காம அவரை பிடிச்சி அப்படிக்கா தள்ளி விட்டுட்டு அவன் பாட்டுக்கு நேராக அந்த பொக்கே எடுத்துட்டு வந்து ஹீரோயின் அம்மா கிட்ட கொடுத்து, அம்மா இந்தாங்க உங்களுக்கு தான்ன்ற மாதிரி கொடுக்குறான். இது அம்மாவான்ற மாதிரி இங்கே ஹீரோவோட அப்பா பார்க்க
ஹீரோயினுக்கு தெரிஞ்சு போச்சு இவன் வந்து உண்மையை எனக்கு சொல்ல போறான்னு சொல்லிட்டு. ஸோ உடனே அவளும் நைஸா வந்து ஹீரோவோட கையை பிடிச்சிக்கிட்டு பக்கத்துல நின்னுக்க மொத்த ஃபேமிலிக்கும் தெரிஞ்சு போச்சு என்ன நடக்குதுன்றது. அதனால இப்போ அடுத்ததே பார்த்தா எல்லாரும் ஒன்றா தான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அம்மாவும் அந்த ஆர்டிக்கலை காமிச்சிட்டு, அப்போ இந்த ஆர்டிக்கல்ல பிளரா இருக்க அந்த பொண்ணு என் பொண்ணு தானான்ற மாதிரி கேட்க ஹீரோவும் ஆமான்னு சொல்லி சொன்னதுமே அவங்களுக்கு பார்த்தா செம்ம குஷியாயிருச்சு. ஆனா ஹீரோவோட அப்பா முகத்தை பார்க்கணுமே, என் பிள்ளையா இவன் சரியானவனா இருக்கானேன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்க கான்ல உட்காந்துட்டு இருக்க. அப்பதான் ஹீரோயினோட அம்மாவும் கேட்குறாங்க, சரி எப்போல இருந்து நீங்க 2 பேரும் டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க? எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட இவ சொல்லவே இல்லையன்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோ தான் சொல்றான், இல்ல ஆண்டி, ஆக்சுவலாக ஹை ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே எனக்கு உங்கள் பொண்ணு தெரியும். நீங்கள் எங்கள் எதிர் வீட்டில் கூட இருந்தீங்கல்ல, அப்போலேருந்தே எனக்கு சோல் மேலே ஒரு பயங்கரமான க்ரஷ் இருந்துச்சு. ஆனால் இப்போ தான் நாங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே லைட்டாக கொஞ்சம் கதையை மாற்றி சொல்ல அங்கே ஃபேமிலியில் எல்லாரும் பார்த்தா செம்ம ஹாப்பி ஆகிடுறாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டுலாம் பார்த்துட்டு, அடியே இது எப்போல இருந்துடி, ஹை ஸ்கூலில் 2 பேரும் ஒன்றா தானே படித்தோன்ற மாதிரி கேட்க, அது உனக்கு தெரியாதப்போ நடந்துச்சுன்ற மாதிரி ஹீரோயினும் சொல்ல அவங்க ஃபேமிலியில் பார்த்தா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் இங்கே ஹீரோவோட அப்பா தான் என் மானத்தை வாங்குறதுக்குனே வந்து பிறந்து தொலைஞ்சிருக்கான் போல இவன்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் காண்டில் உட்காந்துட்டு இருக்காரு. பட் ஹீரோ அவங்க அப்பாவை கண்டுக்க கூட இல்லை, அவன் பாட்டுக்கு ஹீரோயின் ஃபேமிலி கூட நல்லா மிங்கிளாக ஆரம்பிச்சிட்டான். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பார்த்தா சொன்ன மாதிரியே அந்த பர்த்டே ஃபங்க்ஷனும் ஸ்டார்ட் ஆகுது. அதில் குழந்தைக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்காக எல்லாரும் வந்துட்டு நான் தான் ஃபர்ஸ்ட் கொடுப்பேன்ற மாதிரி கத்திட்டு இருக்கும்போது ஹீரோ பார்த்தா அவன் வந்து செக் கொடுக்குறான். அதுவும் $1000 செக் கொடுக்க இதை வந்துட்டு வெளியே இருந்துட்டு ஹீரோவோட அப்பா பார்த்துட்டு, எது $1000 செக்கான்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கே ஷாக்கிங் ஆகிட்டு இருக்க. இங்க இப்போ அந்த குழந்தைகிட்ட வந்து கிஃப்ட் எல்லாத்தையுமே வச்சுட்டு ஏதாச்சும் ஒன்று பிக் பண்ணி எடுக்கணுன்ற மாதிரி சொன்னா அந்த குழந்தையும் பார்த்தா கரெக்டாக ஹீரோவுக்கு கொடுத்து அந்த செக்கை தான் எடுக்குது. ஸோ அதை பார்த்த உடனே அங்கே இருக்க எல்லாருமே வந்துட்டு ஹீரோவை தான் சும்மா டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பரவாயில்லையே, குழந்தை இப்போவே வந்துட்டு அவனுடைய ஃபியூச்சர் அங்கிள் கொடுத்த செக்கை தான்ப்பா கரெக்டாக எடுத்திருக்கான்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவை கலாய்க்க ஹீரோயின்கா பயங்கர சந்தோஷமா இருக்கு. 2 பேரும் சம குஷியில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அடுத்தது பார்த்தா அந்த குழந்தைய பற்றின கேள்வி, அதாவது குழந்தை பிறக்கும் போது என்ன வெயிட்ல இருந்துச்சு, எந்த டைமிங்க்கு பிறந்துச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் கேள்வியெல்லாம் கேட்க அது எல்லாத்துக்குமே பார்த்தா ஹீரோக்கு தான் ஆன்சர் தெரியும் போல. அவன் எல்லாத்துக்குமே கரெக்டாக ஆன்சர் சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயினும் செம்ம ஹாப்பியாகி 2 பேரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோவோட அப்பாவே பார்த்தா லைட்டாக கொஞ்சம் மனசு மாற ஆரம்பிச்சிடுறாரு. ஏன்னா அவருக்கு வந்துட்டு ஃபேமிலிலாம் யாருமே கிடையாதுல்ல. ஸோ இப்போ தன்னோட பையன் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக ஒரு ஃபேமிலி கூட இருக்கிறத பார்க்கும்போது அவருக்கே கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். அவரே அறியாமல் அவர் பார்த்தா கொஞ்சம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இதை வந்து அங்கே வேலை பார்த்துட்டு இருக்க ஒரு லேடி பார்த்துட்டு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ அந்த பொண்ணையே பிடிக்காத மாதிரி முறைச்சிட்டே இருந்தீங்க, இப்போ என்னடானா நீங்களே சிரிக்க ஆரம்பிச்சிட்டீங்களேன்ற மாதிரி கேட்க, என்ன இருந்தாலும் அவன் என் பையன் ஆச்சு, அவன் சந்தோஷமா இருக்கணும் தானே நான் நினைப்பேன், அவன் நல்லா இருக்கிறதே எனக்கு போதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் அங்கே நார்மலாகிற. அப்போதான் பார்த்தா அங்கே வந்து இந்த எக்லிப்ஸ் குரூப்பில் இருப்பானுங்க இல்லையா 3 பேர், இனியூக்கு அப்புறம் இனியூக்கோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர், அவனுங்க 3 பேரும் மாதம் என்ட்ரி கொடுத்து வந்துட்டு இருக்கானுங்க. இதை பார்த்துட்டு ஹீரோவோட அப்பா வந்த உடனே, டே நீங்கள் என்னடா இங்கே பண்ணுறீங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்ற மாதிரி கேட்க, எல்லாம் உங்கள் பையனால தான்ற மாதிரி இனியூக் சொல்கிறான். என்னன்னு சொல்லி பார்த்தா ஹீரோ தான் வந்துட்டு நேற்றே கால் பண்ணி, இது போல் நாளைக்கு வந்து என் மச்சானோட பையன் பர்த்டே இருக்குது, அது சின்னதாக ஒரு பார்ட்டி மாதிரி செலிப்ரேட் பண்ணுறாங்க, அதனால அந்த பார்ட்டியில் நீங்கள் 3 பேரும் வந்து ஒரு பாட்டு பாடி இவன்ட்ட வந்து கொஞ்சம் பெருசாக பண்ணி கொடுக்கணுன்ற மாதிரி கேட்டிருப்பான் போல். ஆனால் இதை பார்த்தோன்னே இனியூக்கு வந்து காண்டாயிருப்பான், இவன் என்ன நினச்சிட்டு இருக்கான், நம்மளை பார்த்தா இவனுக்கு எப்படி தெரியுது, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்கிறான்ற மாதிரி அந்த 2 பேர்கிட்டையும் சொல்ல ஹீரோ உடனே, நீங்கள் மட்டும் அதை பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டூடியோவே நான் புதுசாக மாற்றி கொடுக்குறேன், அப்புறம் உங்களுக்கு தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாத்தையுமே நான் புதுசாக வாங்கி கொடுக்குறேன்ற மாதிரி சொல்லவும் இனி கொண்டே மனசு மாறிட்டு, ஓ அப்படியா, அப்புறம் என்ன மச்சானோட பையன் பர்த்டே தானே சிறப்பாக பண்ணிடலான்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஸோ அதனால தான் இங்கே கிளம்பி 3 பேருமே வந்திருக்கானுங்க போல். இப்போ 3 பேரும் உள்ளே வர இவனுக்கு தான் ஒரு ஃபேமஸான பேண்ட் குரூப்பில். ஸோ அங்கே பார்த்ததுமே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஆனால் ஹீரோனுக்கு புரிஞ்சு போச்சு கண்டிப்பாக இது ஹீரோவோட வேலை தான் சொல்லிட்டு. ஸோ அவள் உடனே திரும்பி ஹீரோவை பார்க்க, எல்லாம் என்னோட வேலை தான் சொல்லுன்ற மாதிரி ஹீரோவும் கண்ணை காமிக்க, இப்போ இவனுங்களும் உள்ளே வந்துட்டு பாட்டெல்லாம் பாட ஆரம்பிக்க எல்லாருமே பார்த்தாங்க பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க நினைச்சதை விட ரொம்ப சூப்பராகவே பார்ட்டி நடந்து முடியா. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு தான் செம்ம சந்தோஷம். இப்போ எப்படியோ ஒரு வழியா பார்ட்டிலாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹீரோயினை வந்து தனியாக ஹீரோ வந்து ஏதோ ஒரு போட்டில் தான் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு ஹீரோயின் உடனே சந்தோஷப்படுறா, பரவாயில்ல எப்படியோ இந்த பர்த்டேவை வந்து ரொம்ப சூப்பராகவே நம்ம கொண்டாடியாச்சு, அது மட்டும் இல்லாமல் நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசி அந்த எக்லிப்ஸ் குரூப்பை வர வச்சல, அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுன்ற மாதிரி சொல்ல அப்போ தான் ஹீரோ வந்துட்டு ஒரு விஷயத்த நினச்சி பார்க்குறான். ஆக்சுவலாக அந்த பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹீரோயினோட ஃபேமிலி எல்லாருமே ஹீரோ கிட்ட பேசியிருப்பாங்க. அண்ணனும் சொல்லியிருப்பான், நீ என் தங்கச்சியை டேட் பண்ணுறதுலாம் எனக்கு ஓகே தான், ஏன்னா அவளுக்கு பிடிச்சிருக்குன்னா நான் எதுவும் சொல்ல போகிறது இல்லை, ஆனால் ஃப்யூச்சரில் நீ என் தங்கச்சி ஏதாச்சும் அள வச்சேன்னு எனக்கு தெரிஞ்சுதுன்னா அப்புறம் நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன்ற மாதிரி மிரட்டிட்டு இருந்திருப்பான். அதை கேட்டதுமே ஹீரோ வந்துட்டு, கண்டிப்பாக நான் அப்படிலாம் அவளை அள வைக்க மாட்டேன், ஆனால் உங்களுக்கு வந்துட்டு ஏதோ படத்தில் நடிக்கணுன்ற ஆசையாமே,
ஸோ கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறோன்ற மாதிரி சொல்ல அண்ணன் பார்த்தா அப்படியே மாறிட்டான். ஓ அப்படியா, சூப்பர், அப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து கண்டிப்பாக படம் பண்ணுறோம், ப்ராமிஸ் தானேன்ற மாதிரி கேட்டு சும்மா பிங்கி ப்ராமிஸ்லாம் பண்ணிக்க. ப்ராமிஸ்லாம் ஹீரோ பண்ணி கொடுக்கவும் அண்ணன் பார்த்தா செம்மையாக நம்ம 2 பேரும் சேர்ந்து படத்தை பண்ணுறோம் நடிக்கிறோன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டான். ஸோ இப்படியே எல்லாரும் வந்து ஹீரோ மேலே ரொம்ப பாசமாக அங்கேருந்து பேசிட்டு போக கடைசியாக வந்து பாட்டி தான் பேசுறதுக்காண்டி வராங்க. இத்தனை நாளாக 2 பேருமே நிறைய கஷ்டங்களை பார்த்துட்டீங்கல்ல, ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. இனிமே நீங்கள் 2 பேருமே லைஃப்பில் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக தான் இருப்பீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த எல்லாத்தையுமே மறந்துட்டு இனிமே நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும், அதை நானும் பார்க்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு பாட்டி ரொம்ப ஃபீல் பண்ணி பேச ஹீரோக்குமே பார்த்தா அவங்க பேசுறதெல்லாம் கேட்க அழுகவே ஆரம்பிச்சிடுறான். ஸோ அவனும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு ரொம்ப தேங்க்ஸ்ன்ற மாதிரி பாட்டி கிட்ட சொல்ல இப்போ இது எல்லாத்தையுமே தான் வந்து ஹீரோ நினச்சி பார்த்துட்டு இருக்கா. ஆனால் ஹீரோயின் கிட்ட சொல்லலை. இப்போ 2 பேருமே வந்துட்டு அந்த போட்டில் தானே இருக்காங்க. அதுவும் எந்த ரிவர்னு பார்த்தா அடிக்கடி உங்கள் 2 பேருக்கும் ஆக்சிடென்ட் ஆகுமே, ஹீரோயின் போய் தண்ணிக்குள்ளே விழும்போதெல்லாம் ஹீரோ காப்பாற்றுவான்ல, அந்த ரிவரில் தான் ஒரு போட்டில் ஏற்பாடு பண்ணியிருக்கான் போல் ஹீரோ வந்து டெக்கரேஷன்லாம் பண்ணி. அதெல்லாம் ஹீரோயின் பார்த்துட்டு இப்போ எதுக்காக கரெக்டாக இந்த ரிவருக்கு நம்ம வந்திருக்கோன்ற மாதிரி கேட்கும்போது, ஏன்னா இந்த ரிவரில் தானே நமக்கு நிறைய பேட் மெமரிஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் இதே ரிவரில் கண்டிப்பாக நமக்கு ஏதாச்சும் ஒரு குட் மெமரியும் வேணும் தான், இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன்ற மாதிரி சொல்ல ஓ அப்படியான்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. ஆனால் ஹீரோ எதுக்கு இதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கானா எப்படியாச்சும் அவளுக்கு சஸ்பென்ஸாக வந்து ப்ரொப்போஸ் பண்ணணுன்றதுக்காக தான் போல. ஸோ எந்த டைமிங் கரெக்டாக இருக்கோ எப்படா அவள்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ப்ரொப்போஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்க ஹீரோயின் பார்த்தா சடனாக திரும்பி நம்ம 2 பேரும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமான்ற மாதிரி கேட்குறான். ஓ ஃபோட்டோவா எடுத்துக்கலாமேன்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் ஜாலியாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்க ஹீரோயின் ரொம்ப ஜாலியாக அந்த ஃபோட்டோவெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. ஆனால் இவனுக்கு என்னடா பண்ணுறதுனே தெரியல, எப்படி இவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறது, அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இவன் ரொம்ப நர்வஸாக இருக்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோயினே கேட்டுடுறா, ஆமாம் இந்த டெக்கரேஷனு இந்த ரிவர்லாம் பார்க்கும்போது எனக்கு ஏதோ லைட்டாக கொஞ்சம் சந்தேகமாக இருக்கே, எதுவும் எனக்கு சீக்ரெட்டாக ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக இந்த ஏற்பாடா, கரெக்டாக சொல்லு, உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கே தானே ஒளிஞ்சிட்டு இருக்காங்க, என்ன இன்னும் அங்கே கையில் எதுவும் பேப்பர் டெக்கரேஷனோட இருக்கான், பார்க் எதுவும் கேக்கோட இருக்கானான்ற மாதிரி சொல்லிட்டு இவ பாட்டுக்கு இன்னும் எங்க இருந்தாலும் வெளியே வா, பார்க் எங்க இருந்தாலும் நீயும் வெளியே வான்ற மாதிரி கத்திட்டு இருக்கா. அதை பார்த்ததுமே ஹீரோ என்ன பண்றதுன்னு தெரியாம இல்ல நான் எதுவும் உனக்கு ப்ரப்போஸ்லாம் பண்ணணும்னு சொல்லி எந்த ஏற்பாடும் பண்ணல, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சும்மாதான்ற மாதிரி சொல்லும்போது இவளும் நானும் சும்மா தான் உன்னை வெறுப்பேற்றி பார்த்தேன், ஆனால் நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு வந்தேன், நான் வந்து என்னுடைய வேலையை விட்டுட்டேன்ற மாதிரி சொல்கிறா. அதுதான் எனக்கு தெரியுமேன்ற மாதிரி ஹீரோ சொல்ல, இல்லை அந்த வேலையை நான் விட்டதுக்கு முக்கியமான காரணமே நானே வந்துட்டு ஒரு மூவியை டைரக்ட் பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன், அதுவும் நம்மளுடைய ஸ்டோரியை தான் அதில் வந்து மூவியாக டைரக்ட் பண்ண போகிறேன். ஏன்னா இப்போ வரப்போகிற ஸ்ப்ரிங் ஃபெஸ்டிவல் அன்றைக்கி ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஃபங்க்ஷன் நடக்க போகுதான். ஸோ அதில் வந்துட்டு பெஸ்ட்டான ஷார்ட் ஃபிலிம் எல்லாத்தையும் செலக்ட் பண்ண போகிறாங்களாம். அதனால் நானும் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமை டைரக்ட் பண்ணி அந்த ஷோக்கு அனுப்பலான் இருக்கேன். மேபி அதில் செலக்ட் ஆச்சுன்னா நமக்கு அவார்ட் கூட கிடைக்குமான்ற மாதிரி சொல்ல ஹீரோவும் அவள் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறான். ஆக்சுவலாக இப்போ பாஸ்ட்லேயே ஒரு தடவை சொல்லியிருப்பாள், எனக்கு வந்து இந்த போல் மூவி பார்க்குறதுனா ரொம்ப பிடிக்கும், அது மட்டும் இல்லாமல் என்னோட பெரிய ஆசையை ஒரு மூவி டைரக்டராக ஆகணுன்றது தான் சொல்லிட்டு. ஸோ அது இப்போ எனக்கு சடனாக ஞாபகத்துக்கு வரவும் நீ என்ன பார்த்து சூஸ் பண்ணாலும் எனக்கு அது ஓகே தான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவளும் அதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப தேங்க்ஸ், நான் கூட நான் உங்ககிட்ட அதெல்லாம் சொல்லாமல் பண்ணதுனால நீ கோச்சுப்பியோன்னு நினச்சேன், ஆனால் பரவாயில்லன்ற மாதிரி சொல்லிட்டு இவ ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ண. ஹீரோ பார்த்தா இவ பாட்டி இதை பேசிட்டு இருக்காளே, நம்ம எப்படா இவளுக்கு ப்ரப்போஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அப்போ தான் ஃபோனை எடுத்து பார்க்குறான், பார்த்தா மணி வந்து 9 ஆக போகுது, கரெக்டாக 9 o'clock தான் ப்ரப்போஸ் பண்ணலான்ற மாதிரி ஆல்ரெடி பிளான்லாம் பண்ணி வச்சிருப்பான் போல. ஸோ என்னடா நடக்க போகுதுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக பார்க் இருக்கான் இல்லையா, அவன் ஒரு நோட் எடுத்துட்டு வந்து 5 4ன்னு சொல்லிட்டு கவுண்ட் டவுனை ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஹீரோ பார்த்துட்டு ஐயோ இவனுங்க வேற ஏதோ சொதப்ப போறானுங்க போலியேன்ற மாதிரி சொல்ல மேலே பார்த்தா பட்டாசு வேற வெடிக்க ஆரம்பிச்சிருது. இது எல்லாமே ஹீரோவோட ஏற்பாடு தான் போல. எங்கே ஹீரோயின் பார்த்தா எதுவும் கண்டுபிடிச்சிருவாளோ, அப்புறம் சஸ்பென்ஸ் சொதப்பிடுமோன்னு சொல்லிட்டு உனக்கு ஏதோ சவுண்டு கேட்குற மாதிரி இருக்குல்ல, நீ பயந்துட போற, இங்கே வா காதை மூடிக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ காதை மூடிக்க அவ பார்க்குறா, இல்லையே எனக்கு எதுவும் சவுண்டுலாம் கேட்கல, எதுக்கு நீ என்னோட காதை மூடுறேன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. ஐயோ இல்லைம்மா இப்போ ஏதோ சவுண்டு கேட்டுச்சு, ஸோ நீ பயந்துட போறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவ காதெல்லாம் மூடிக்கிட்டு அவளை கோட்டுக்குள்ளே மறைச்சி வச்சுக்கிட்டு உனக்கு எதுவும் குளிர்தான்ற மாதிரி கேட்டு சமாளிச்சுட்டு இருக்க. பட்டாசு சவுண்டு கேட்டதுமே பார்க்கு பார்த்தா சரி கவுண்டர் முடிஞ்சிருச்சு போல, நம்ம போய் கேக் எடுத்துட்டு வந்துருவோன்ற மாதிரி சொல்லிட்டு கேக் ட்ராலியை தள்ளிட்டு வந்துட்டு இருக்கான். ஹீரோ பார்த்துட்டு டே எல்லா பிளானும் சொதப்பிடுச்சுடா, வேணாண்டா போங்கடான்ற மாதிரி சொல்லிட்டு கண்ணை காமிக்க அப்புறம் தான் பார்க்குக்கு புரியுது, ஓ அப்போ பிளான் கேன்சலா, சரிடா நான் திரும்ப போயிடுறேன்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்த வழியே தெரியாத மாதிரி திரும்பி பொறுமையாக போகலான்னு பார்த்தா அந்த பக்கமாக இருந்து இன்னுக்கு வந்துட்டு இருக்கான் பேப்பரெல்லாம் தூவி விட்டுக்கிட்டு. இதை பார்த்தோன்னே ஹீரோ ஐயோ இவன் வேற சொதப்புறானேன்ற மாதிரி சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு போடான்ற மாதிரி சொல்லிட்டு பார்க்கிட்ட சொல்ல பார்க் தான் பார்க்குறான், ஐயோ இவன் வேற வந்துட்டானான்ற மாதிரி சொல்லிட்டு இன்னுக்கிட்ட வந்தவன் பிளானை
கேன்சல் ஆண்டா. அதுக்குள்ள ஏன்டா நீ இதெல்லாம் வேற கீழே தூவுன, இப்போ யார்டா பொறுக்குவா, நம்ம தான் பொறுக்கணும், சீக்கிரமா எடு எடுன்ற மாதிரி சொல்லிட்டு இவனுங்க 2 பேரும் அந்த கீழே போட்ட குப்பையெல்லாம் பொறுக்கிட்டு இருக்கும்போது அதுக்குள்ள மேலே பார்த்தா ஆல்ரெடி இன்னுக்கு வந்து இந்த ட்ரோன் பிளான்லாம் வேற ரெடி பண்ணி வச்சிருப்பான் போல. ஸோ அங்கே ஒரு ட்ரோன் பறந்து வந்துட்டு இருக்கு. அதில் ஒரு துணியில் வந்து வில் யூ மேரி மீன்ற மாதிரி வேற எழுதியிருக்கு. அதை ஹீரோ பார்த்துட்டு இது எவன்டா எக்ஸ்ட்ரா போட்ட பிளான்ன்ற மாதிரி கண்ணை காமிக்க உடனே பார்க் பார்த்தா எப்படியும் அந்த ட்ரோனையும் வந்து அந்த பக்கமாக இருந்து தள்ளி விட்டுட்டான். ஸோ இப்போ எல்லா பிளானும் முடிஞ்சிருச்சு. இவனுங்களும் அப்படியே வந்த வழியே தெரியாமல் அங்கேருந்து கிளம்பி போயிடு. இங்கே இவன் பார்த்தா இன்னும் ஹீரோயினை வந்து கோட்டுக்குள்ளே தானே மறைச்சி வச்சிட்டு இருக்கான். ஸோ அவள் பார்த்துட்டு டே எனக்கு மூச்சு முட்டுதுடா, எப்போ வெளியே விடுவேன்ற மாதிரி கேட்குறா. அப்புறமா தான் ஹீரோக்கே ஞாபகம் வருது, ஐயோ ஒன்றும் இல்லமான்ற மாதிரி சொல்லிட்டு சமாளிச்சிட்டான். ஏன்னா இப்போ தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீரோயின் வந்து எனக்கு அந்த மூவியை டைரக்ட் பண்ணணும்னு ஆசைன்ற மாதிரி சொல்லியிருப்பா. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறமா அவளுடைய ட்ரீமை அச்சீவ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ப்ரப்போஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி தான் ஹீரோ வந்து இப்போ ப்ரப்போஸ் பண்ண வேணாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டான் போல. அதனால எப்படியோ ஒரு வேலையாக அவங்க பிளான் பண்ண எல்லாமே சொதப்பி போய் இங்கே எல்லாமே கேன்சலாக முடிஞ்சிட கட் பண்ணி இப்போ அடுத்து பார்த்தா ஹீரோயின் வந்து அவள் நினச்ச மாதிரியே அந்த டைரக்ட் தான் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா. அதுவும் இவங்களுடைய ஸ்டோரியை தானே டைரக்ட் பண்ணுறா. அதுக்கேற்ற மாதிரி எல்லா வேலையுமே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துட்டுருக்கு. ஒரு நாள் ஷூட்டிங் அப்போ பார்த்தா மழை வேற பெய்ய ஆரம்பிச்சிருது. ஸோ அதுலேருந்து எல்லாத்தையுமே சேஃபாக கொண்டு வந்து ஒரு வழியாக ஷூட்டிங்கெல்லாம் நடத்தி முடிக்க அடுத்து வந்து எடிட்டிங்லாம் பண்ணோம்ல. ஸோ அது கூட அவள் மட்டும் தனியாக தான் பண்ணிட்டு இருக்கா. இதுக்கு நடுவில் வந்து இவ ஹீரோ கிட்ட வேற சரியாக பேசுறதே இல்லை போல. ஸோ ஹீரோ தான் இவளுக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்கான். டேரக்டர் மேடம், டேரக்டர் ஆனாலும் ஆனீங்க, ரொம்ப பிஸியாக இருக்கீங்க போலியே, என்கிட்ட பேசக்கூட உங்களுக்கு டைம் இல்லையான்ற மாதிரி கேட்கும்போது சாரிப்பா ரொம்ப ஒர்க் இருந்துச்சு, இப்போ கூட நான் எடிட் தான் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்கிறா. எடிட்டிங் ஸ்டுடியோவில் தானே, நான் வரட்டுமான்ற மாதிரி கேட்க இல்லை இல்லை வேண்டாம், நாளைக்கு உனக்கும் ஷூட்டிங் இருக்குல்ல, ஸோ நீ போய் தூங்கு, இங்கே எடிட்டிங் வர ரொம்ப லேட் ஆகும், அது முடிச்சதுக்கப்புறமா நானே தனியாக வீட்டுக்கு போய்ப்பேன்ற மாதிரி சொல்லிடுறா. சரின்னு சொல்லிட்டு ஹீரோவும் காலை கட் பண்ணிடுறான். ஆனால் அவன் எப்படி விடுவானா, அவளுக்கே தெரியாமல் கிளம்பி வந்து அந்த ஸ்டூடியோக்கு வெளியே தான் நின்றுட்டு இருக்கான். இப்போ ஹீரோயினும் வந்து கொஞ்சம் லேட் நைட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்தா இங்கே அவன் அவளுக்காண்டி ரெடியாக நின்றுட்டு இருக்கான். இவளுக்கு பார்த்தோன்னே செம்ம சந்தோஷமாயிருச்சு. இருந்தாலும் நான் தான் உன்னை தூங்க சொன்னல, நீ ஏன் இவ்வளோ தூரம் கிளம்பி இங்கே வரைக்கும் வந்தேன்ற மாதிரி கேட்கும்போது உன்னை கூட்டிகிட்டு போய் சேஃபாக வீட்டில் விட வேண்டியது என்னோட பொறுப்புல, அதனால தான் வந்தேன்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து ஜாலியாக காரில் கிளம்பி வந்துடுற. இப்போ வீடு கிட்ட வந்ததுக்கப்புறமா ஹீரோ வந்து வீடு வந்துருச்சு இறங்கி போறியான்ற மாதிரி கேட்டு இவள் திரும்பி பார்த்தா இவன் நல்லா பாவம் டயர்டில் தூங்கிட்டு இருக்கா. சரின்னு சொல்லிட்டு அவளை எழுப்ப மனசு இல்லாமல் இவன் கோட்டெல்லாம் கழட்டி அவளுக்கு போத்தி விட்டுட்டு அவள் தூங்குற வரைக்கும் அப்படியே பக்கத்துலேயே தான் உட்காந்துட்டு இருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் பார்த்தா இன்னைக்கு தான் வந்து லாஸ்ட் எடிட்டிங் போல. ஸோ அது எல்லாத்தையுமே ஹீரோயின் முடிச்சுட்டு அந்த ஷார்ட் ஃபிலிம் ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்லலாம் இல்லையா, ஸோ அதுக்கான வெப்சைட்டில் வந்துட்டு அவளுடைய மூவியையும் இவ போஸ்ட் பண்ணி முடிக்க அவ்வளோதான். அதை பண்ணதுமே அவளுக்கு செம்ம குஷியாயிருச்சு. ஏன்னா இவளோட ரொம்ப நாள் பெரிய கனவு இல்லை இது போல் ஏதாச்சும் ஒரு மூவியை ஷூட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அதை இன்னைக்கு இவ ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிடவும் பயங்கர ஹாப்பி ஆகிட்டா. அதனால இப்போ ஒரு வேலையாக எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறமா 2 பேரும் பார்த்துக்கிட்டே ஏற்கனவே ரொம்ப நாள் ஆச்சுல்ல, ஸோ இன்னைக்கு ஒரு டேட் மாதிரி வெளியே போகலான்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே தான் வந்திருக்காங்க. அதுவும் எந்த இடத்துக்குன்னா, போன வாட்டி அந்த ஸ்ப்ரிங் சீசன் அப்போ ஒரு இடத்துல நடந்து வந்திருப்பாங்க. அங்கே நிறைய ஃப்ளவர் பெட்டல்ஸ்லாம் அப்படியே கீழே விழுந்துட்டு இருக்கும்போது விஷலாம் கூட கேட்டிருப்பாங்க இல்லையா, ஸோ அதே மாதிரி அந்த இடத்துக்கு தான் இப்போவும் வந்திருக்காங்க. 2 பேரும் ஒன்றா கையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு ஜாலியாக நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஹீரோ தான் கேட்குறான், போன வாட்டி நம்ம இந்த இடத்துக்கு வந்தோமே அது உனக்கு ஞாபகம் இருக்கான்ற மாதிரி கேட்கும்போது அது எப்படி நான் மறப்பேன், எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குன்ற மாதிரி சொல்கிறா. அப்போது போன வாட்டி நம்ம வேண்டிக்கிட்ட விஷ் இப்போ ஓரளவுக்கு நடந்துருச்சுல, ஸோ அப்போ அதே மாதிரி இப்போவும் நம்ம ஏதாச்சும் விஷ் வேண்டிக்கலாமான்ற மாதிரி சொல்ல சரி ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அந்த ஃப்ளவர் பெட்டல்ஸை பிடிச்சிட்டு தானே விஷ் வேண்டிக்கணும். ஸோ அதை பிடிக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனால் இந்த வாட்டியும் அவளால் அதை பிடிக்கவே முடியல. உடனே போன வாட்டி மாதிரியே இவனே வந்து அவள் கையை பிடிச்சி அவளுக்கு ஹெல்ப் பண்ண கையில் பார்த்தா ஒரு ஃப்ளவர் பெட்டல் இல்லை, நிறையவே ஃப்ளவர் பெட்டல்ஸ் வந்து விழுந்திருக்கு. அதை பார்த்த உடனே ஹீரோவும் இப்போ ஓகே தானே, 2 பேருமே நம்மளுடைய விஷயம் வேண்டிக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு கண்ணை மூடி விஷயம்லாம் வேண்டிக்கிட்டு இப்போ ஹீரோயின் தான் கேட்குறா, நீ என்ன வேண்டிக்கிட்டேன்ற மாதிரி கேட்க அதுவான்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ பார்த்தா அவளுடைய கையவே பார்க்குறான். ஏன்னா என்ன வேண்டிக்கிட்டேன்னு கேட்டால் இவன் நம்ம கையை பார்க்குறானேன்னு சொல்லிட்டு நம்மளுடைய கையில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா அவளுடைய கையில் வந்து அந்த ஃப்ளவர் பெட்டல்ஸ்லாம் இருந்திருக்கும் இல்லையா, அது எல்லாமே இப்போ பறந்து போயிட்டு ஒரு ரிங் இருக்குது. ஸோ அதை பார்த்தோன்னே இவளுக்கு ஒரு மாதிரி அப்படியே லைட்டாக கொஞ்சம் கனெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா புரிஞ்சு போச்சு இவன் நமக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு, அதை இந்த அளவுக்கு அழகாக பண்ணியிருக்கானேன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் கொஞ்சம் அப்படியே ஃபீலிங்காக ஹீரோவை பார்க்க ஹீரோவும் என்னோட விஷயம் இதுதான், போன வாட்டி நான் வேண்டிக்கிட்டது உன் கூடவே நான் லைஃப் லாங் இருக்கணும்னு சொல்லிட்டு அதே தான் நான் இப்போவும் வேண்டிக்கிறேன். ஆனால் லைஃப் லாங் நீ என் கூடவே இருக்கணும்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு இது தானே, ஸோ அதனால தான் உனக்கு இந்த ரிங்கு உனக்கு பிடிச்சிருக்கான்ற மாதிரி கேட்க ஹீரோயின் பார்த்தா எதுவுமே பேசாமல் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கா. இவனுக்கு லைட்டாக பக்கு பக்குன்னு இருக்கு, என்னம்மா பிடிக்கலையா, ரிஜெக்ட் எதுவும் பண்ண போறியான்ற மாதிரி கேட்கும்போது அதை எப்படி நான் ரிஜெக்ட் பண்ணுவேன், என்னோட ஆசையும் நீ என் கூடவே இருக்கணும் நான் உன் கூடவே இருக்கணுன்றது தானே, அப்போ நான் எப்படி அதை ரிஜெக்ட் பண்ணுவேன், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு கையை காமிக்க ஹீரோவும் சரி ஓகே புரிஞ்சு போச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு அவளோட கையில் அந்த ரிங்கை போட்டு விட 2 பேருமே பார்த்தா செம்ம ஹாப்பி ஆயிடுறாங்க. அப்படியே 2 பேரும் ரிங்கு போட்டு விடும்போதே ஏதோ கல்யாண ட்ரெஸ்ல வந்து 2 பேரும் ரிங் போட்டு மேரேஜே பண்ணிக்கிற மாதிரியான ஒரு இமேஜினேஷன்லாம் பண்ணிட்டு வந்து அப்படியே ரொம்ப சந்தோஷமா இங்கே ஹக் பண்ணிக்கிட்டு நிற்க இப்படியே ஒரு பயங்கரமான ஹாப்பி எண்டிங்கோட இந்த ட்ராமா இங்கே கம்ப்ளீட் ஆகுது.
ஃபைனலி என் தலைவன் லீடாக நடிச்சு ஒரு ஹாப்பி எண்டிங் ட்ராமா பார்க்கவே எனக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. எங்கடா இதுலேயும் ஏதாச்சும் சொதப்பெல்லாம் கொண்டு போய் கடைசியாக சேட் எண்டிங்காக முடிச்சிருவானோன்னு சொல்லி நினச்சேன். பட் நல்லவேளை அந்த மாதிரி எந்த சம்பவமும் இதில் நடக்கல. ஸ்டார்டிங் டு எண்டு வர ரொம்பவே சூப்பராக தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இந்த ட்ராமா உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருந்துச்சா? அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணது எப்படி இருந்துச்சுன்றதெல்லாம் மறக்காம கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அதே போல் எனக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கும் இந்த ஹீரோவை ரொம்ப பிடிக்கும்னா ஆல்ரெடி இந்த ஹீரோ நடித்த ஒரு 2 மூவிஸ் நம்ம சேனல்லே இருக்குது. ஸோ அதோட லிங்க்கையும் வேணால் நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். பார்க்காதவங்கலாம் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோவும் லைக் பண்ணிவிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் அடுத்தடுத்து போட போகிற ட்ராமாஸ் எல்லாத்தையுமே உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சீக்கிரமாகவே வேறு ஒரு நல்ல ட்ராமாவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பாய் பாய்.